Hey creators! இந்த வீடியோவில் Unreal Engine 5 யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பர்சன் ஃப்ளாஷ்லைட் செட்டப்பை பண்ண போகிறோம். ஆல்ரெடி நாம் போர்ட்டல் டெலிபோர்ட் வீடியோ பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு லெவலில் இருந்து இன்னொரு லெவலுக்கு எப்படி டெலிபோர்ட் பண்ணுறதுன்னு. இப்போ ஃப்ளாஷ்லைட் செட்டப் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸும் செட்டப்ஸும் வச்சு ஒரு குட்டி கேம் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஓவராக பேசாமல் மேட்ருக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு இன்ஜினை லான்ச் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் பர்சன் டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ளாஷ் லைட் வேணும். ஸோ அந்த 3D மாடலை Sketchfab அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. FBX ஃபைலாவோ இல்லை GLTF ஃபைலாவோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் யூஸ் பண்ணுற அதே ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளாஷ் லைட்டுக்கு மெட்டீரியல் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டாட்டிக் மெஸ்ஸை டபுள் கிளிக் பண்ணுங்கள். தென் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் மெட்டீரியல் ஸ்லாட்டில் மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணுங்கள். எது கரெக்டாக இருக்குமோ அதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரீஇம்போர்ட் கொடுங்க. அவ்வளோதான். ஒருவேளை உங்களோட 3D மாடல் கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ நான் பண்ண இந்த மெட்டீரியல் சேஞ்சை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கண்டென்ட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் பர்சன் ஃபோல்டருக்குள்ளே ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூ பிரிண்ட்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். அப்புறம் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூ பிரிண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். வியூ போர்ட்டில் ஃபர்ஸ்ட் பர்சன் கேமராவை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாட்டிக் மெஸ்ஸை ஆட் பண்ணுங்கள். இதுக்கு நாம் ஃப்ளாஷ் லைட்டுன்னு சொல்லி நேம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் மெஸ்ஸை வியூ போர்ட்டில் ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை நான் வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த ஃப்ளாஷ் லைட்டை பொசிஷன் பண்ணிக்கோங்க கரெக்டாக. நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பாட் லைட்டை ஆட் பண்ணணும். அப்புறம் அதை வந்து பொசிஷன் பண்ணணும். அது எப்படின்னா அந்த ஃப்ளாஷ் லைட்டுக்கு சென்டராக இருக்க மாதிரி பண்ணணும். அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், அதே மாதிரி பண்ணிடுங்க. ஃப்ளாஷ் லைட் ரியலாக இருக்கணும்ல, அதுக்கு ஸ்பாட் லைட்டோட இன்டென்சிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னர் சர்க்கிளை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னர் ஆங்கிளும் சரி அவுட்டர் ஆங்கிளும் சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோட ஃப்ளாஷ் லைட் விண்டேஜ் லுக்கில் வேணும்னு சொல்லிட்டு வார்ம் லைட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி லைட் வேணுமோ அந்த மாதிரி லைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்விரான்மெண்ட்டை கொஞ்சம் டிம் பண்ணிக்கலாம். ஸோ சன்லைட்டை ஈவினிங் லுக்குக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு Ctrl+L கீயை யூஸ் பண்ணி லைட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் லைட்டையும் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அவ்வளோதான். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை வேறு ஏதாச்சும் ஐடியா இருந்தாலோ டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஃபிடி சைனிங் ஆஃப்.